This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ரயில் என்ஜின் மீது அசையாமல் நின்ற பெண். கிட்ட சென்றால் சென்னை தாம்பரமே ரயில்வே ஸ்டேஷனில் பரபரப்பு. சென்னை தாம்பரத்தில் ரயில் நிலையமானது சென்னைக்கு தெற்கே ஒரு முக்கிய ரயில் நிலையமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. தினமும் 1.5 லட்சம் முதல் 3 லட்சம் பயணிகள் இந்த ரயில்வே நிலையத்தை பயன்படுத்தி வருகிறார்கள். தாம்பரம் நிலையத்தில் இருந்து சென்னை கடற்கரை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் போன்ற இடங்களுக்கு புறநகர் மின்சார ரயில்கள் இயக்கப்படும் வருகின்றன. இந்நிலையில் பெண் ஒருவரால் திடீர் பரபரப்பு ஏற்பட்டது. இரவு நேரத்தில் நடந்த இந்த சம்பவத்தை அங்கிருந்தவர்கள் செல்போனில் வீடியோ எடுத்தும் இணையத்தில் பதிவிட்டுள்ளனர். இந்த வீடியோ காண்போரை குழப்பமடைய செய்து வருகிறது. என்ன நடந்தது? சென்னை புறநகர் பகுதிகளில் லட்சம் கணக்கான மக்கள் வசித்து வருகிறார்கள். அங்குள்ள பொதுமக்கள், பணிக்கு செல்வோர், பள்ளி, கல்வி நிறுவனங்கள் செல்வது உட்பட பல்வேறு தேவைகளுக்காக நகர பகுதியில் இருந்து ரயில் மூலம் சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளுக்கு சென்று வருகின்றனர். இதற்கு பிரதானமாக தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் விளங்கி கொண்டிருக்கிறது. எனவேதான் ரயில் போக்குவரத்தினை விரிவுபடுத்துவாறே உள்ளது. கடந்த 6ஆம் தேதி கூட தாம்பரம் ராமேஸ்வரம் இடையே ரயில் தினமும் மாலை 6:10 மணிக்கு இயக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இந்த ரயில் காலை 5:40 மணிக்கு ராமேஸ்வரம் சென்றடைந்து அதேபோன்று மறுமார்க்கமாக தினசரி ரயில் ராமேஸ்வரத்தில் இருந்து மாலை 6 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 3:45 மணிக்கு தாம்பரம் வந்தடையும் என்று தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள அறிக்கை வெளியிட்டு கூறுகிறது. இந்நிலையில் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் பெண் ஒருவரால் பரபரப்பு ஏற்பட்டது. தாம்பரம் நிலையம் அருகே கிழக்கு மற்றும் மேற்கு தாம்பரம் பகுதியை இணைக்கும் ரயில்வே சுரங்கப்பாதை உள்ளது. எனவே சுரங்கப்பாதை பகுதியில் உள்ள தண்டவாளத்தில் ரயில் என்ஜினை கழற்றி இழுத்து செல்லும் சப்போர்ட் என்ஜின் அந்த பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்தது. நேற்றிரவு 9 மணிக்கு இந்த என்ஜின் மீது திடீரென பெண் ஒருவர் ஏறி நின்று கொண்டார். எதற்காக ஏறினார் என்று தெரியவில்லை. நீண்ட நேரமாக ரயில் மீது அசையாமல் நின்று கொண்டிருந்தார். இதனால் இருட்டில் அவர் மின்சாரத்தில் அடிபட்டு இறந்து விடுவாரா என்று அங்கிருந்தவர்கள் சந்தேகமும் கலக்கமும் அதிகமாகிவிட்டது. எனவே சுற்றுவட்டார பகுதியில் இருந்த அனைவருமே அந்த பகுதியில் கூடிவிட்டார்கள். இதனால் ரயில்வே சுரங்க மேம்பால பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இது குறித்து தகவல் கிடைத்தவுடன் தாம்பரம் ரயில்வே பாதுகாப்பு படையினர் விரைந்து வந்தனர். ரயில் என்ஜின் மீது ஏறி நின்ற பெண்ணை பத்திரமாக கீழே இறக்கினர். அந்த பெண்ணுக்கு சுமார் 40 வயது இருக்கும் என்கிறார்கள். யார், எந்த ஊரை சேர்ந்தவர் என்ற விவரமும் தெரியவில்லை. இது தொடர்பாக ரயில்வே பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தாம்பரம் ரயில்வே பாதுகாப்பு படையினரின் முதற்கட்ட விசாரணையில் மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்பது தெரிய வந்துள்ளது. தொடர் விசாரணை நடந்து வருகிறது. ரயில் என்ஜின் மீது நீண்ட நேரமாக நின்ற பெண்ணை வேடிக்கை பார்த்தவர்களுக்கு அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.